சுரங்க தொழிலாளியுடைய மகன் தான் பழனி. உண்மை, உழைப்பு, உயர்வு. இந்த உயர்வு தான் இந்த வணிக வளாகம். 30 ஆண்டு காலம் இந்த இந்திய நாட்டுக்காக உழைத்தவர். காடு, மேடு, முள்ளு, கல் எல்லாம் தாண்டி இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் வேலை பண்ணுவார். 30 வருஷம் அங்கே நாட்டுக்காக சேவை பண்ணி இன்னைக்கு இந்த நான் பிறந்து வந்த பகுதி தங்க வயலில் ஏதாவது செய்யணும் மக்கள் பயன்பாட்டுக்காக அப்படின்னு நினைக்கும் போது எல்லாம் சொன்னாங்க, சார் வீடு கட்டுங்க, 2 வீடு கட்டி லீஸ் கொடுத்து சார்னாங்க. நான் வீடெல்லாம் கட்ட மாட்டேன், ஸ்ரீநகர் பார்த்தேன், HP நகர் பார்த்தேன், எல்லாமே ஆலமரத்துக்கு வராங்க. இங்கே இருக்கிற பகுதி மக்கள் இங்கே ஏதாவது வாங்கணும், அதுக்கு நான் கண்டிப்பாக வந்து ஒரு வணிக வளாகம் கட்டணும் அப்படின்னு சொன்னார். சாதாரண பேர் பழனின்றது. உலகமே திரும்பி பார்ப்போம் பழனின்னு சொன்னால் இன்னும் நம்மளுடைய கடவுள் முருகன். அதனால இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து இதை பயன்படுத்திக்கணும். ஒரு கிளினிக்காவோ இல்லை ரேஷன் டிப்பாவோ இல்லை ஏதோ ஒரு மால் ஏதாவது பண்ணுவாங்க. இதுக்கு வந்து நம்ம சார் முன்ராஜ் சார், குறிப்பாக நம்ம சேர்மனு, நம்ம சமூக சேவகர் சாந்த், இவருடைய ஆதரவு இருக்கிறதுனால இவர் கண்டிப்பாக மேலே வருவார். இவர் எப்பவுமே வந்து அந்த முருகன் வந்து கூட இருக்குது, சாதாரண இல்லை, அந்த மயில் கூட இருக்கிறதுனால இவர் பறந்தனே தான் இருப்பார். தங்கவயல் BEML நகர், ஸ்ரீநகர் மெயின் ரோடு, சாந்தி நகர் சாய்பாபா கோவில் அருகே உள்ளது இந்த அழகிய கட்டிடம். பிரிட்டிஷ் ஸ்டைல் கட்டிட பாணியில் கட்டப்பட்டுள்ள இது ஒரு வணிக வளாகம். ஸ்ரீ சாய் காம்ப்ளெக்ஸ் என்ற பெயரில் அமைந்துள்ள இந்த கட்டிடம் பார்க்க திரும்பி பார்க்க வைக்கும் வகையில் அழகாக உள்ளது. இதன் திறப்பு விழா இன்று விமரிசையாக நடந்தது. இந்த வணிக வளாகத்தில் பிரத்யேகமாக கழிப்பறை வசதி ஏற்படுத்தப்பட்டு உள்ளது. கிளினிக், பார்மசி, ATM, பேக்கரி, காஃபி ஷாப், ஹார்ட்வேர், ஜுவல்லரி, காய்கறி கடைகள் உள்ளிட்ட பல்வேறு விற்பனை நிலையங்களை இங்கு நடத்த இந்த கடைகள் வாடகைக்கு விட தயார் நிலையில் உள்ளன. KGFல ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டுறனா இது வந்து நம்ம பிரிட்டிஷ் இதில் KGF எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. அந்த ஸ்டைலில் ஒரு பில்டிங் வரணுன்றத இவ்வளோ நான் இது பண்ணேன். நார்மலாக ஒரு ஷாப் மாதிரி இருக்கக்கூடாது, ஒரு பில்டிங்னா ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வேணும். அந்த ஐடென்டிஃபிகேஷனுக்காக தான் நான் இவ்வளோ எஃபர்ட் போட்டேன். இதுக்கு வந்து சப்போர்ட்டாக இருந்தது என்னோட ஃப்ரெண்டு சுரேஷ் சார், அப்புறம் ரமேஷ் சார்ன்ட்டு பெங்களூர்லேருந்து. அவங்க பயங்கர சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் எனக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணுற நம்ம வாசு சார், அப்புறம் இங்கே இருக்கிற எல்லா மக்களும், எதிர் வீட்டில் பக்கத்தில் எல்லாருக்கும் இந்த டைமில் தேங்க்ஸ் சொல்கிறேன். இந்த ஏர்ஃபோர்ஸ்லேருந்து வந்துட்டு இப்படி ஒரு சான்ஸ் எனக்கு கொடுத்த எல்லாருக்குமே, உங்கள் எல்லாருக்குமே lot of thanks. Congratulations to Payani and family. ಏನಂದರೆ ಇವತ್ತು ನಮ್ಮ DK ಹಳ್ಳಿ ಭಾಗದಲ್ಲಿ ಒಂದು ಒಳ್ಳೆ ಕಾಂಪ್ಲೆಕ್ಸ್ ಅನ್ನು ಕಟ್ಟಿದ್ದಾರೆ, ಸಾಯಿ ಕಾಂಪ್ಲೆಕ್ಸ್ ಅಂತ. ಸುಮಾರು ತೊಂದರೆಗಳಿತ್ತು ಪಳನಿಯವ್ರಿಗೆ ಈ ಕಾಂಪ್ಲೆಕ್ಸ್ ಕಟ್ಟುವಾಗ. ಅದನ್ನೆಲ್ಲ ನನ್ನನ್ನು ಬಂದು ಅಪ್ರೋಚ್ ಮಾಡಿ ಅವರು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾಡಿಕೊಡ್ಬೇಕನ್ನೋದೆಲ್ಲ ಮಾಡಿ ಇವತ್ತು ಈ ಪೂಜೆಗೆ ನಮ್ಮನ್ನು ಕರೆದಿದ್ದಾರೆ. ಪಳನಿಯವ್ರಿಗೆ ಮತ್ತು ಅವರು ಫ್ಯಾಮಿಲಿಗೆ ಭಗವಂತನ ಆಶೀರ್ವಾದ ಇರಲಿ, ಅವರಿಗೆಲ್ಲ ಇನ್ನೂ ಮೇಲೆ ಬರಬೇಕಂತ ಹೇಳಿ ನನ್ನ ಮಾತು. ನಮ್ಮ DK ಹಳ್ಳಿ ಗ್ರಾಮ ಪಂಚಾಯಿತಿಯ ಶ್ರೀನಗರ್ ಮುಖ್ಯ ರಸ್ತೆ ಅಲ್ಲಿ ಒಂದು ನೂತನವಾಗಿ ನಿರ್ಮಾಣ ಮಾಡಿರತಕ್ಕಂಥ ಈ ಒಂದು ಕಾಂಪ್ಲೆಕ್ಸು ಅವರು ಇನ್ನೂ ಈ ಥರ ಹಲವಾರು ಕಾಂಪ್ಲೆಕ್ಸ್ ಕಟ್ಕೊಂಡೋಗ್ಲಿ. ನೋಡಿ, ಯಾವುದೋ ಒಂದು ಹುದ್ದೆಯಲ್ಲಿ ಹಲವಾರು ದೇಶ ಸುತ್ತಿ ಇವತ್ತು ನಮ್ಮ ಭಾಗದಲ್ಲಿ ಬಂದು ನೆಲೆಸಿರೋದು ನಮಗೆಲ್ಲ ಸಂತೋಷದ ಸಂಗತಿ. Thanks for coming, sir. Kind gesture of everyone. My support will be always there. Sir, ತುಂಬಾ ಸಂತೋಷ ಸರ್. ಸರಿ, அதுக்கு அவர் பகுதியுடைய ஆதரவு இந்த வணிக வளாகத்துக்கு கண்டிப்பாக சப்போர்ட் எல்லாரும் சார் நமக்கு. சரிங்க பாருங்க.
வேலை